ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் இந்த புது டாஸ்க் எப்படி பண்ணதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அவங்க கம்பெனி தரப்பில் எவ்வளோ வீடியோ ரெடி பண்ணி போட்டாலும் என்னோட தரப்பில் நான் போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கம்பெனி வீடியோஸ் பார்த்துக்கலாம். கம்பெனி ரெடி பண்ணி போடுற வீடியோஸ். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, எப்பயும் போல் உங்கள் ட்ரைனிங் டாஸ்க்கு போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியா இமேஜ் போஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், லிங்க்கு காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுன்ற வேலையே கிடையாது. புதுசாக மாற்றிட்டாங்க ஒர்க்கு. சரிங்களா? இதில் டுடே டாஸ்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா எப்பயும் போல் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓடும். சரிங்களா? என்ன ஒரு வித்தியாசம், கோட்டுன்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓடும். என்ன ஒரு வித்தியாசம், 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான் வெயிட் பண்ணணும், அந்த ஆட் முடிய வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேணான்னு சொல்லி தான் ரொம்ப நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால. இப்போ வந்து இந்த கோ டு டாஸ்க்கு பேஜை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறமே ஒர்க் வரும். சரிங்களா? அது ஒர்க் பாருங்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோக்கு நடுவில் 2 கோடு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 கோடு. ஒன்று வந்து ஸ்டார்டிங் கோடு, இன்னொன்று எண்டிங் கோடு. அந்த கோடு தான் நம்மளுக்கு முக்கியம். சரிங்களா? ஒரு பேப்பர் கூட பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே காப்பி கூட பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோக்கு நடுவில் வரும். இந்த வீடியோ வந்து யூடியூப் வீடியோ மாரிலாம் ஸ்கிப் பண்ண முடியாது. முன்னாடி பின்னே தள்ள முடியாது. வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ரொம்பலாம் இருக்காது வீடியோனா, ரொம்ப நினைக்காதீங்க. 10 நிமிஷத்துக்குள்ள தான் ஒர்க் இருக்கும். 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கீழே நம்ம அந்த சப்மிட் டாஸ்க்கு கிளிக் பண்ணணும். அந்த கோடு கிடச்சா மட்டும்தான். சரிங்களா? 2 கோடு வரும். எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோடு வரும், அது ஸ்டார்டிங் கோடு. அப்புறம் வந்து பின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வரும், அது எண்டிங் கோடு. சரிங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணால் அப்புறம் நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ வந்து லென்த் ஆகிடும். அதாவது இந்த கோடு வரும்போது மட்டும் நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணி இதுதான் இந்த கோடுன்னு காட்டுறேன். நீங்கள் அதுமாரி பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ ஆன் பண்ணது கரெக்டாக 10:50க்கு ஆன் பண்ணேன். இப்போ 10:53, கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கோடு வந்திருக்கு. இந்த கோடு ஸ்டார்டிங்கில் கூட வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா? ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து காப்பி பண்ண முடியாது போல இருக்குது. அதாவது ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுனா சரி. இதுதான் ஸ்டார்டிங் கோடு, S267 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எண்டிங் கோடு வரும். திரும்ப அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும். சரிங்களா? செலுத்த வேண்டாம். அதாவது எமர்ஜென்சி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் கோடு வந்துச்சு. சரிங்களா? B278. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது ஸ்டார் ஹெல்த்தோட இன்சூரன்ஸ் வீடியோ 5 நிமிஷம் ப்ளே ஆச்சு. இது வந்து ஒரு 3 நிமிஷம் இன்னும் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்டார் ஹெல்த் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த கோடு வந்துச்சு. அதேமாதிரி இது எஜுகோஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இதில் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த கோடு வந்துச்சு. நானே மைண்டில் ஞாபகம் வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் கோடு மந்திரம் பழகுது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சாக் பீஸ் எடுத்து தரையில் எண்டிங் கோடு எழுதுனேன். ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகிடும். அதில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுருக்க முடியும் அப்படின்னா மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? டெய்லி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா? இது எண்டிங் கோடு, இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கோடு S267. ஓகேவா? இப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவை அந்த 2 கோடு தெரியிற வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தா போதும். சரிங்களா? அதால் இப்போ இந்த 2 கோடு கிடச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போய் சப்மிட் டாஸ்க்குன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் கோடு. அங்கே என்ன கோடு வந்துச்சு, S267 வந்துச்சு. அதை அப்படியே போட்டுருங்க. அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுங்க, மறந்துட போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து எண்டிங் கோடு என்ன வந்துச்சு, B278. இது 2 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கோடு கிடச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் அவசியம் இல்லை. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணால் அந்த பேஜ் வந்துடும். இந்த கோடு வர வரைக்கும் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? இந்த கோட் போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சே போதும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ன்னு மட்டுமே கொடுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கொடுங்க. நீங்கள் இதில் எஸ் கொடுத்தால் எதுவும் காசு கட்டணும் இல்லை பொருள் வாங்கணும் அப்படி எதுவுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் எஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ரேட்டிங் கேட்குறாங்க. 5 ரேட்டிங் கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு கீழே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் ஹெல்த் பற்றி வந்துச்சு, ரெண்டாவது எஜுகேஷன் பற்றி. ஸோ அதில் டிஸ்பிளேயில் என்ன கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் வருது அது எதனா ஒன்று. நான் ஸ்டார் ஹெல்த் கிளிக் பண்ணுறேன், சாரி எஜுகேஷன் கிளிக் பண்ணுறேன், நீங்கள் ஸ்டார் ஹெல்த் கூட கிளிக் பண்ணுங்கள். பட் பை மோட் வரல. ஸோ அதை விட்டுருங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வருதோ அந்த கம்பெனி நேம் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து இதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியும் கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தால அடுத்தவங்களுக்கு போய் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. எஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே சப்மிட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் பாருங்கள் ரிவ்யூ சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ போய்ட்டு அந்த ட்ரைனிங் டாஸ்கில் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 67 ரூபாய் ஆட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. சரி, அந்த போட்டிருக்காங்க பாருங்கள் 67 ரூபா. நீங்கள் டேட்டு பாருங்கள் 9/13. அதே நீங்கள் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து டெய்லி மாறும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது எப்போ வேணாலும் அது மாறலாம். நாளைக்கு வேறு கோடு இருக்கலாம், இல்லை அதே கோடு கூட இருக்கலாம். ஆனால் கம்பெனி சைடில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒருத்தருக்கு வந்த கோடே தான் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, மாறும். அதே நேரத்தில் நாளைக்கு இதே கோடு இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அது பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஸோ போஸ்ட் போடுறதோட இது கொஞ்சம் ஈஸின்னு எனக்கு தோணுது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு டாஸ்க்கை சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, இந்த 2 கோடு வேணும். அந்த கோடு கிடச்சிச்சு, அதுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட்டுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? 2 கோடு. அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷில் சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படி எஸ்ன்னு இருந்தால் எல்லாத்தையுமே எஸ் கொடுத்துருங்க. ரேட்டிங்கில் 5 கொடுத்துருங்க. எஸ் மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எஜுகேஷன் இல்லை ஸ்டார் ஹெல்த்து இல்லை பை மட்டும் 3த்தில் எதனா ஒன்று கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? நான் முன்ன சொன்னால் எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி நேம் கிளிக் பண்ணணும். அப்படி கிடையாது. நீங்கள் அந்த 3த்தில் எதனா ஒன்று கிளிக் பண்ணுங்கள். எஸ்ன்னு இருந்தால் எஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு ரேட்டிங் 5 கொடுத்துட்டு ஸ்டார்டிங் கூட எண்டிங் கூட போட்டு சப்மிட் பண்ணால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதில் வேறு என்ன டவுட் இருந்தால் என்கிட்ட பர்சனல் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆச்சு. இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.